அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பொட்டாட்டோ பொரியல் தான். எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இப்போ காமிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். நான் வந்து 2 ஆனியன்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸ்மால் பீசஸாக வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். நான் வந்து உருளைக்கிழங்கு எடுத்துட்டேன். ஆல்ரெடி வந்து நான் பாயில் பண்ணிட்டேன். இது வந்து 3 to 4 உருளைக்கிழங்கு தான். 3 விசிலில் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து சிம்மில் வச்சுக்கணும். 10 மினிட்ஸ் வந்து நான் வந்து இதில் சிம்மில் வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம உருளைக்கிழங்கு வந்து ஸ்மாஷ் பண்ணணும். நான் வந்து ஃபோக் தான் எடுத்திருக்கேன். பிகாஸ் இது ரொம்ப சூடாக இருக்கனால நான் இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்பூனு ஆயில் போட்டுக்கிட்டோம். வந்து நம்ம கடுகு போட்டுக்கிட்டோம். பஸ் நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஜீரா போட்டுக்கிட்டோம். கொஞ்சம் வந்து நல்லா பாயில் ஆகிட்டு அப்புறமா we are going to add onion ஆஃப்கர். இப்போ வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். எனக்கா நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கிட்ட அப்புறமா இந்த ஆனியன் வந்து நல்லா ப்ரௌனிஷாக வந்தால் தான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன மசாலா போடணுமோ நம்ம போடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து மஞ்சள் தான் ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு எவ்வளோ போதுமோ அவ்வளோ போடலாம். நீங்கள் நான் லைட்டாக தான் போட்டிருக்கேன். அடுத்ததாக வந்து நான் பொட்டாட்டோ தான் போட போகிறோம். இதில் வந்து நான் வந்து க்ரீன் சில்லி வந்து கட் பண்ணிட்டேன். 2 க்ரீன் சில்லி தான் எடுத்திருக்கேன். க்ரீன் சில்லி போடும்போது ரெட் சில்லி வந்து நான் போடல. ஸோ நோ ஐ எம் கோயிங் டு மிக்ஸ் திஸ். மிக்ஸ் பண்ணிக்கணும் வித் திஸ் மசாலா. உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஆட் பண்ணுன்னா சில்லி ஃப்ளேக்ஸும் நீங்கள் ஆட் பண்ணலாம். நாங்கள் வந்து மசாலா வந்து ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகே, உப்பு வந்து நம்ம வந்து தேவையான அளவு தான் ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா கூட நீங்கள் எப்படி சாப்பிடுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து கட்டியாகிடுச்சுனால ஸோ இப்போ வந்து மிக்ஸ் பண்ண வந்து கரெக்டாக சாப்பிட்ற மாதிரி வந்துடும். பெஸ்ட்டு வந்து நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி தான் நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து நல்லா பாயில் பண்ணி சிம்மில் வச்சா வந்து நம்மளுடைய பொட்டாட்டோ பொரியல் வந்து ரெடி ஆகிடும். பஸ் ஸோ நம்மளுடைய பொட்டாட்டோ பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து சர்வ் தான் பண்ண போகிறோம். வந்து என்னென்னா சாப்பிடலான்னு வந்தால் ஸ்பெஷலாக வந்து நீங்கள் ஹோட்டலுக்கெலாம் போனீங்கன்னா பூரியில் தான் நீங்கள் வந்து யூஸ்வலாக வந்து சாப்பிடுவீங்க. பூரி ரொட்டியில் ப்ளஸ் வந்து தோசையிலே கூட நம்ம வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஜஸ்ட்டு வந்து இது செஞ்சது வந்து 5 மினிட்ஸ் தான் வந்து நம்ம செஞ்சுருக்கோம். ஸோ இது கோ டு ஃபுட் 5 மினிட்ஸில் வந்து உங்களுக்கு இது